வணக்கம். எம் கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மேத்தமெட்டிக்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லெசன் 2 பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோனுடைய கண்டினியூஷன். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா கலெக்ஷன் பண்ணி அமாங் தீஸ் கலெக்டட் டேட்டா யூ ஹேவ் டு மனிப்புலேட். என்ன நம்ம அந்த கேல்குலேட் பண்ணுவோம்னா கம்பேர் பண்ணுவோம். அதர்வைஸ் அதனுடைய நேச்சர் எப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்த்தோன்னா சென்டர் ஆஃப் டெண்டன்சி ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் அதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5 இது வருது நம்மளுக்கு. கரெக்டுங்களா? மீன், மீடியன், மோடு, அரித்மெட்டிக் மீன், ஜியாமெட்ரிக் மீன். இது எல்லாம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம அந்த ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இன் பிட்வீன் அதுக்குள்ளே இல்லை ரிலேஷன்ஷிப். கரெக்டுங்களா? அதை பார்த்தோம். மோரோவர் ஒருத்தர் கமெண்ட் சொல்லியிருந்தார், ஒரு வியூவர், அதாவது வீடியோ வந்து கிளியராக இல்லைன்னு. ஸோ ஐ வில் ட்ரை. நான் எந்தளவுக்கு நல்லா கேமரா அட்ஜஸ்ட் பண்ணி பெஸ்ட்டாக பண்ண முடியும் தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஈவன் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஆக்சுவலாக அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ண பிறகும் நான் ஒரு தடவை கரெக்டாக வந்திருக்கா என்னுடைய வீடியோவை வந்து செக் பண்ணிக்கிறேன். ஈவன் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸையும் கேட்டுக்கிறேன் இந்த கிளியராக இருக்கா இல்லையா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட். எந்த இதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த இஷ்யூஸ் வந்தாலும் சொல்லலாம். ஸோ ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். நான் என்னுடைய கரெக்ஷனை கண்டிப்பாக இது பண்ணிக்கிறேன். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ லெசன் 2ல் நம்ம வந்து பார்ட்டிஷன் வேல்யூஸ், இப்போ கலெக்ட் பண்ண டேட்டாவில் அந்த ஆவரேஜினுடைய ரெப்ரசன்டேஷனை பற்றி பார்த்தோம். இப்போ கலெக்ட் பண்ண டேட்டாவில் ஒரு அரேஞ்ச் பண்ணி அது எப்படி டிவைட் பண்ணுறது இன்ட்டு சீரியஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ், அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா பார்ட்டிஷன் வேல்யூஸ்னு சொல்கிறாங்க. இப்போ அதில் இன்வால்வ் ஆகிறது பார்த்திங்கன்னா மீடியன், குவார்டைல்ஸ், டிசைல்ஸ், பர்சன்டைல்ஸ். இப்போ இது ஒவ்வொன்று ஆல்ரெடி மீடியனை பற்றி பார்த்துட்டோம். பட் மீடியன் இஸ் நத்திங் பட் என்னன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கிவன் டேட்டா கொடுத்துருந்தா நம்பர் ஆஃப் டேட்டாஸ் டிவைடட் பை 2, தட் இஸ் 50% அப்படின்னு சொல்லாங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். இப்போ மீடியன் எடுத்தால் சம் கலெக்ஷன் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டேட்டாஸ் இங்கே வச்சுருக்கேன். சப்போஸ் மீடியன்னா இது 50% ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இங்கே, 50% ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இங்கே. அப்போ மீடியன் வேல்யூ இங்கே தான் இருக்குது இன் ஜென்ரல். ஸோ அதில் ஆட் ஈவன்ன்றது நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் லெசன் வீடியோவிலே பார்த்துட்டோம். ஓகே. ஸோ மோரோவர் இதில் மீடியன்ன்றது இன்வால்வ் ஆகுது. எதனால்னா பிகாஸ் ஆஃப் இந்த கோர்டைல்ஸில் பார்க்குறோம். அதுனா கோர்டைல்ஸ், கோர்டைல் அந்த இஸ் 4 அதுதான் கோர்டைல்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த கிவன் இந்த சீரீஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை இன்னும் ஃபர்தராக டிவைட் பண்ணுறோம். ஆல்ரெடி மீடியனை வச்சு 2ஆக டிவைட் பண்ணுறோம் பை 2, 50%. இன்னும் ஃபர்தராக இங்கே ஒரு டிவைட் பண்ணுறோம் 25, 25. அப்புறம் இங்கே ஒரு டிவைட் பண்ணுறோம் 25, 25. ஸோ இது ஒரு டிவிஷன் நடந்திருக்கு மீடியனில். கரெக்டுங்களா? இங்கே 3, 1, 2, 3, Q1, Q2, Q3. இட் கிரியேட்ஸ் குவார்டைல்ஸ். கரெக்டுங்களா? ஸோ இது ஒரு 25%, இது ஒரு 50% ஆகிடும். தட் இஸ் கால் மீடியன். அதான் Q2 வந்து பார்த்திங்கன்னா மீடியன் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? Q2 வந்து மீடியன். கரெக்டுங்களா? Q2 வந்து மீடியன். Q3. ஸோ அப் டு நம்மளுக்கு எது வரையும் இருக்கும்? 75% வரைக்கும். சரிங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா Q1 ஈக்குவல் டு இந்த கரஸ்பாண்டிங் 1 n+1/4 திட்டம். அது என்னன்றது நம்பர் ஆஃப் அந்த கிவன் வேல்யூஸ். இது எல்லாமே நம்ம டேட்டாஸ் கொடுத்தாங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில், தட் இஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூலேருந்து லார்ஜஸ்ட் வேல்யூ எழுதி வச்சுட்டு and then we find the substitute n value, then +4 அந்த டேர்ம் என்னவோ அதுதான் நம்மளுக்கு Q1. சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு இங்கே Q1 போட்டேன். ஸோ இதை நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஆக்சுவலாக இந்த லைனுக்கு நேராக Q1, Q2 இது டிவைட் பண்ணுற பிளேஸ். சரிங்களா? ஆல்ரெடி Q2ல் கரெக்டாக மீடியன் டிவைட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு இது. ஸோ 3, Q1, Q2, Q3. ஸோ n+1/4. Q2 என்ன சொல்லிடலாம்? யூ கேன் சே மீடியன், தட் இஸ் n/2.
கரெக்டுங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து Q3 3 into n plus 1 by 4 term. ஏன்னா Q3 இல்லையா, 3 into n plus 1 by 4. ஸோ இது by 2, இதோ by 4 term. ஸோ இதை பேஸ் பண்ணி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். நம்ம ஈஸியாக இதை அட்டன் பண்ணி அதை கொடுத்துருக்க கிவன் டேட்டாஸை அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு இன்னும் இது நெக்ஸ்ட் வந்து டிசைல்ஸ். இன்னும் 10 இல்லைங்களா? டிசைல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 10 டிவிஷனாக பிரிஞ்சிருக்கும். D1, D2, அப் டு D9 வரைக்கும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த சீரியஸ் கரெக்டாக இதை 2/2 பண்ணும், இது by 4 பண்ணும், இது by 10 பண்ணும். ஸோ நம்மளுக்கு இந்த எவ்வளோ டிவிஷன் இங்கே கொடுத்துருக்குன்னா 9, D1 அப் டு D9 வரைக்கும். அப்போ D1 ஃபார்மில் என்னவாக இருக்கும்? ஸோ இது by 10ன்றதுனால என்ன 10 டிவைட் பார்ட் ஆஃப் பண்ணியிருக்கோம். அப்போ n + 1 by 10 10. D2ன்றது 2/10. லைக் தட் D9 என்ன சொல்லலாம்? 9/10 n + 1 term. சரிங்களா? ஸோ டேட்டாஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் டிசைல்ஸு குவார்டைல்ஸ் கேட்டாங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். அதாவது எப்படி வந்து கொடுத்துருக்கிற டேட்டாஸை பார்ட்டிஷன் பண்ணுற டைப்ஸு, அது மீடியனை by 2 பண்ணுறோம், குவார்டைல்னால் கொடுத்துருக்கிறத 4 இதுவாக டிவைட் பண்ணுறோம், டிசைல்ஸ்னால் 10 இதுவாக. நெக்ஸ்ட் பர்சன்டைல்ஸ்னு ஒன்று பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 100 டிவிஷனாக நம்மளுக்கு அது டேட்டாஸை பிரிஞ்சு வரும். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னாவே நம்மளுக்கு 100ன்னு தெரியும். ஸோ பர்சன்டைல்ஸ், ஸோ 100. ஸோ அந்த கொடுத்துருக்கிற அந்த கிவன் டேட்டாஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு அந்த இன் பிட்வீன் த டேட்டாஸ் தட் இஸ் சீரியஸில் எத்தனை டிவிஷன் கொடுத்துருக்கோன்னா 100 டிவிஷன் இதை கவுண்ட் பண்ணிட்டு வந்தோன்னா தட் இஸ் P1ல் ஸ்டார்ட் பண்ணி P99 வரும். கரெக்டுங்களா? அப்போ P1 ஃபார்ம்லா ஸோ வெல் நோன் 1/100. ஏன்னா by 100 இது இல்லையா, n + 1/100 term. P2னா 2/100 n + 1 term. P3னா 3/100 n + 1 term. And so on. P99 சஃபிக்ஸில் போட்டிருக்கோம். 99/100 n + 1 term. ஓகேங்க, கிளியரா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்ட்டிஷன் ஆஃப் த கிவன் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸை எப்படி பார்ட்டிஷன் பண்ணி அதனுடைய நேச்சர் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ண போகிறோம். இந்த டிஸ்பர்ஷனில் தான் we can compare the given datas. இப்போ கொடுத்துருக்கிற டேட்டாஸ் அப்போ கொடுத்துருக்க டேட்டாஸும் கம்பேர் பண்ணுவோம். அதர்வைஸ் கொடுத்த கிவன் டேட்டாஸ்லேயே இந்த வேல்யூஸ் கம்பேர் பண்ணுவாங்க. வேல்யூவை கம்பேர் பண்ணி தட் இஸ் கால் வேரியன்ஸ். இவ்வளோ வேரி ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் வரது தான் ரேஞ்ச். இப்போ கொடுத்த டேட்டாவை எந்த அளவுக்கு ரேஞ்ச் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இதெல்லாம் தான் கால்குலேட் பண்ணுறது தான் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ரேஞ்சு, வேரியன்ஸ், டீவியேஷன். வேரியன்ஸ்னு வந்தால் டீவியேஷன் வரும், அது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா குவார்டைல் டீவியேஷன். இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவார்டைல் டீவியேஷன், மீன் டீவியேஷன் வரும். சரி, ஸோ இப்போ நான் இந்த நார்மல் கர்வ் போட்டிருக்கேன். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட இருக்குது த க்ளோஸ்ட் டிஸ்பர்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைடாக போகிறதுனால திட் இஸ் கால்டு வைடர் டிஸ்பர்ஷன். ஜஸ்ட் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்காக நான் சொன்னது. சரிங்களா? அந்த வேரி ஆகிறது, இது க்ளோஸ்டாக இருக்குது, இது ரொம்ப வைடாக போகுது, வேரி ஆகிறது, அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இது. இப்போது ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சிங்களேன், இந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க, அது அஃபெக்ட் பண்ணும் ரேஞ்சுன்றது. மீன்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் வேல்யூ அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
ஸோ இப்போது ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட் ரேஞ்ச் நோட்டேஷன் வந்து ஆர் G minus L, that is greatest value minus largest. So G for greatest minus largest. So that is we get the range value கிடச்சிடும். அந்த given data கொடுத்துருந்தாங்கன்னா you can find the range கண்டுபிடிச்சிடலாம். coefficient of range கேட்டாங்கன்னா G minus L by G plus L. இது coefficient of range. வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்மா ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் ப்ளஸ் டூ புக்லேயே நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக வித் ப்ராப்ளம்ஸோடு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரெஃபர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சிக்மா ஸ்கொயர் சரிங்களா. சம்மேஷன் ஈக்குவல் டு 1 to n xi. இந்த xi அப்படின்றது டேட்டாஸ் x1 x2 x3 n டேட்டாஸ் மைனஸ் எக்ஸ் பார்ன்றது இந்த டேட்டாஸுடைய மீன் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம். தட் இஸ் த ஹோல் ஸ்கொயர் பை n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் அது. So we can find the variance using this formula. Standard deviation is nothing but a square. இந்த ரூட் எடுத்துட்டால் போதும் இல்லையா. ஸ்கொயர் இந்த பக்கம் வந்து ரூட்டாக வரும். தட் இஸ் nothing but standard deviation சிக்மா. நோட்டேஷன் வந்து நம்மளுக்கு சிக்மா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா coefficient of standard deviation என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் நத்திங் பட் coefficient of standard deviation. இந்த ஃபார்முலாஸ் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிட்டால் போதும். சிக்மா பை எக்ஸ் பார். சிக்மானா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை எக்ஸ் பார் வந்து தட் இஸ் அ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். தட் இஸ் அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை மீன் வேல்யூ டிவைடட் பை அதுக்குள்ளே இருக்கிற ரேஷியோ தான் என்ன சொல்கிறாங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் கொஷின்ஸ் கேட்குறாங்க மோஸ்ட்லி காம்படிட்டிவ் எக்ஸாமில். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் சிக்மா பை மியூ இன் ஜென்ரல். அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் வேரியன்ஸுக்கும் உள்ள ரேஷியோ தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சொல்லுவாங்க. இப்போ இந்த கலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல லார்ஜ், அது வந்து பாப்புலேஷன் சொல்லுவோம். அதில் இருக்க எடுக்கிறது சாம்பிள், அதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸுக்கு ஃபார்முலா சிக்மா பை மியூ இன்ட்டு 100. சேம் தான் எஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை எக்ஸ் பார். எக்ஸ் பார்ன்றதும் மீன் தான், மியூன்றது நம்மளுக்கு மீனை தான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இந்த சிம்பிள்லாம் நம்ம மீன், மியூ அப்படின்றது மீன் தான், எக்ஸ் பார். ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனுடைய நொட்டேஷன். இந்த நொட்டேஷன்லாம் நீங்கள் நம்ம நல்லா எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் நோட் ஆன் திஸ் quartile deviation. QD quartile deviation. இந்த டீவியேஷன் வந்துட்டால் அதில் குவார்டைல் அந்த 4 இது பார்த்தாலே Q1 Q2 Q3 அதுக்குள்ளே இந்த இதுதான் குவார்டைல் டீவியேஷன். தட் இஸ் Q3 மைனஸ் Q1 டிவைடட் பை 2. ஸோ இதுதான் ஃபார்முலா ஃபார் டு ஃபைண்ட் அ குவார்டைல் டீவியேஷன். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டீவியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா Q3 மைனஸ் 1 டிவைடட் பை Q3 ப்ளஸ் Q1. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குறது தான் ரிப்பீட்டடாக. அப்புறம் மீன் டிவியேஷன். இட் இஸ் அ ஃபார்முலா சம்மேஷன் மாடுலஸ் ஆஃப் த மீன் டிவியேஷன் மாடுலஸ் ஆஃப் xi மைனஸ் xi மைனஸ் எக்ஸ் பார் ஹோல்டட் பை n. அண்ட் தென் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தா சம்மேஷன் இந்த குரூப்டு அன்குரூப்டு டேட்டான்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ரொம்ப லென்த்தியாக ப்ராப்ளம் வர மாதிரி மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க காம்படிட்டிவ் எக்ஸாமில். ஏன்னா நம்ம 150 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுனால. ஸோ சம்மேஷன் எஃப்ஐ மாடுலஸ் ஆஃப் xi மைனஸ் ஏ அசியூம்டு மீன் சொல்லுவாங்க பை n நம்பர் ஆஃப் வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு ஸோ இதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டீவியேஷன் ஃபார்முலா இது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் டிவியேஷன் டிவைடட் பை எக்ஸ் பார். எப்படி வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தோமோ சிக்மா பை எக்ஸ் பார்னு, இதே மாதிரி மீன் டிவியேஷன் வந்து மீன் டிவியேஷன் பை எக்ஸ் பார். ஓகே, இப்போ அடுத்து இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னது ஃபார் எந்த ஒரு டிஸ்கிரிட் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும். அதாவது நம்ம ரேண்டம் வேரியபிளில் பார்க்க போகிறோம். டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், அதில் இன்னும் டீட்டெயிலாக வரும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஆல்வேஸ் greater than or equal to mean deviation from mean.
நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ இருக்குது இல்லைங்களா, குவார்ட்டல் டிவியேஷன், இதனுடைய ரேஷியோஸ், மீன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இந்த வேல்யூ ஆல்வேஸ் ட்ரூ. 10:12:15. குவார்ட்டல் டிவியேஷன் வந்து பார்த்திங்கன்னா 10, மீன் டிவியேஷன் 12, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 15. QD, MD, SD. அதாவது இப்படி பார்த்திங்கன்னா டிக்ரீசிங் ஆர்டரில் வரும். 15, 12, 10. கரெக்டுங்களா? 15, 12, 10. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் இருக்குது அதிகமான வேல்யூ. மீன் டிவியேஷன் அதோட கம்மியாக இருக்கும், 12. அதோட கம்மியாக இருக்கும் குவார்ட்டல் டிவியேஷன் 10. ஸோ இந்த ஆர்டரில் பார்த்துருக்கணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மீன் டிவியேஷன், தென் குவார்ட்டல் டிவியேஷன். ஸோ இந்த ரிசல்ட்ஸை நிறைய தடவை கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ரிப்பீட்டடாக டிஆர்பியில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் நோன் ஆஸ் டிஸ்பர்ஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன நேம் சொல்கிறாங்கன்னா செகண்ட் ஆர்டர். அப்போ ரிமைனிங் இருக்கிற மெஷர்ஸ் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மட்டும் தான் செகண்ட் ஆர்டர், மற்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து இஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிசல்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ப்ளீஸ் நோட் டவுன் திஸ். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இதில் ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபைண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் -3, -2, -1, 0, 1, 2, 3. சிக்மா ஈக்குவல் ரூட் ஆஃப் சம்மேஷன் d²/n. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா இப்போ தான் பார்த்தோம் இல்லைங்களா. இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஷின்ஸ் தான். ஸோ ஈஸியாக போட்டுடலாம். இதுதான் x1, x2, x3, x4, x5, xnன்றது. x நம்மளுக்கு மீன் 7 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. 7 டேட்டாஸ் ஆட் பண்ணி நம்ம 7 ஆல் டிவைட் பண்ணால் x பார் கிடச்சிடும். தட் இஸ் 0 வரும் ஆக்சுவலாக, ஏன்னா இதை தெரியும் உங்களுக்கு. அண்ட் தென் சப்ஸ்டியூட் இயர் மொத்தம் n வந்து நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து 7 இருக்குது. இதை வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி பார்த்தோன்னா 28, அது √4 வரும், 2 நம்மளுக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் the coefficient of variance is 5. coefficient of variance என்னன்னு கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஸோ என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, CV கொடுத்துட்டாங்க 5ன்னு சொல்லிட்டு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா கொடுத்துட்டாங்க. ஸோ வாட் இஸ் த மீன் கொஷின் கேட்குறாங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட டிஆர்பி கொஷின் தான். ஸோ ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும். ஜஸ்ட் நவ் வி ஹவ் சீன் coefficient of variance equal to sigma by x bar. சரிங்களா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை மீன் இன்ட்டு 100. ஸோ coefficient of variance வந்து 5, ஸ்டாண்டர்ட் சிக்மா 2 by x bar into 100. ஸோ இது 500 கெட்ஸ் கேன்சல், 20 வரும். அப்போ x bar equal to 2 into 20, 40 தான் ஆன்சர். ஸோ ஈஸியாக அதில் மார்க்கை நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு the variance of the first natural numbers. the variance of இது 12th புக்லேயே வருது. இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 12th புக்லேயே இருக்குது. the variance of first natural numbers n² - 1/12 with proof இருக்குது. variance of first natural numbers வந்து n² - 1/12. mean deviation from mean deviation MD பார்த்தோம் இல்லையா, அது மீன் என்ன, இது டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா n × n+1. டெரிவேஷன் தேவையில்லை, ரிசல்ட் போதும் நம்மளுக்கு. n × n+1 / 2n+1 into d. n × n+1 / 2n+1 into d. That is a mean deviation from mean. Variance sigma square n × n+1 / 3 into d square. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து இது ரூட். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள். இப்போ தான் ஜஸ்ட் நோ பார்த்தோம். இந்த வேரியன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் 13 நேச்சுரல் நம்பர். இந்த வேரியன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் நேச்சுரல் நம்பர் இப்போ தான் ஃபார்முலா n² - 1/12. அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். n² - 1/12. அப்போ n என்னது 13. அப்போ 13² - 1 இது ஈஸி சிம்பிளிஃபிகேஷன் தான். 14 ஆன்சர். கரெக்டுங்களா? ஸோ ப்ளீஸ் நோட் டவுன் திஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மொமெண்ட்ஸ் டாபிக் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட்டு. அதாவது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்போனன்ஷியல் அந்த கான்செப்ட், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மொமெண்ட்ஸ் எதுக்கு அப்படின்ற கான்செப்ட். ஸோ அந்த டேட்டாஸ் வச்சு மொமெண்ட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன மெஷர் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் for your cooperation.
இஸ் தெர் எனி நெகட்டிவ் விஷயம் இருந்தால் எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நன்றி.